அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2025 முதல் மாதமான ஜனவரி மாதமானது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 ஜனவரி மாதத்தில் உருவாகக்கூடிய புதாதித்ய ராஜயோகத்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்னிராசியை பொறுத்தவரை கிரக நிலைகளை பொறுத்தவரை ஜனவரி 4ஆம் தேதி புதன் தனுசு ராசியில் இருந்து பெயர்ச்சியாக இருக்கிறார். ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மகர ராசிக்கும், ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலும் நுழைகிறார்கள். ஜனவரி 24ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்குள் நுழைகிறார். ஜனவரி 28ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறார். ஜனவரி மாத தொடக்கத்தில் உருவாகக்கூடிய புதாதித்ய ராஜயோகத்தால் கன்னிராசிக்காரர்கள் பல முக்கியமான பலன்களை பெற இருக்கிறார்கள். கன்னிராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் இழுபறியாக இருந்த வேலைகள் விரைந்து முடியும், மனக்குழப்பம் நீங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும், பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும், கனிவான பேச்சால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆண்டின் தொடக்கம் முதல் 17/5/2025 வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் தலை சுற்றல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மன இறுக்கம் வந்து செல்லும், குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும், மனைவிக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம். ஆனால் 18/5/2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு கேது விலகி 12ஆம் வீட்டிலும் ராகு 6ஆம் வீட்டிலும் அமர்வதால் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையிலிருந்து விடுபடுவீர்கள். இனி உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள். மனைவியுடன் இருந்த மோதல்கள் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், ஷேர் மூலம் பணம் வரும், கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். புத்தாண்டின் தொடக்கம் முதல் 13/5/2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நீடிப்பதால் திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்பாடாகும். உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். பழைய கடனை பைசல் செய்வீர்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். 14/5/2025 முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வதால் சிறு சிறு அவமானம், ஏமாற்றம் வந்து நீங்கும். சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம். உங்கள் மீது ஒரு சிலர் பழி சுமத்த முயற்சிப்பார்கள். அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். ஒரு சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் சிக்குவீர்கள். ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டிலேயே வலுவாக இருப்பதால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மனபலம் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஷேர் மூலம் பணம் வரும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். வேற்று மொழிக்காரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். பயணங்களால் ஆதாயம் இருக்கிறது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி மூலம் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரும். 29/3/2025 முதல் சனி பகவான் 7ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் எதில் தடுமாற்றமும் வீண் செலவுகளும் வந்து போகலாம். நேரம் ஒதுக்கி யோகா, தியானம், நடைபயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். வியாபாரிகளுக்கு அதிக முதலீடு செய்து சிக்கிக்கொள்ள வேண்டாம். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள். அனுபவம் மிகுந்த வேலையாட்களை சேர்ப்பீர்கள். நன்கு அறிமுகமானவர்களானாலும் கடன் தர வேண்டாம். ஏஜென்சி வகைகளால் ஆதாயம் இருக்கிறது. உணவு, இரும்பு, கட்டிட பொருட்கள், கமிஷன், ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்க போய் சக ஊழியர்களுடன் மனத்தாங்கல் வரலாம். என்னதான் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருந்துவீர்கள். விருப்பமில்லாத இடமாற்றம் இருக்கிறது. மேலதிகாரியுடன் அவ்வப்பொழுது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அனுசரித்து போவது நல்லது.
யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. 4வது வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது 9ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்து இருக்கும் பொழுது யோக புத்தாண்டானது பிறந்திருப்பதால் திடீர் வருமானம் பெருகும், திடீர் ராஜயோகங்களும் உண்டாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு, கார் போன்ற சொத்துக்களை வாங்குவீர்கள். சொந்த தொழிலை தொடங்கும் யோகங்களும் இருக்கிறது. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கொண்டே போவதால் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும். மகளுக்கு திருமண வரன்கள் வாய்ப்பு உண்டாகும். மகனுக்கு இந்த பொறுப்பற்ற போக்கு சற்று மாறும். உங்களுடைய ராசிநாதன் புதன் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி காண்பீர்கள். வெற்றியை பெறுவதற்கான புது வழியை கண்டறிந்து அதனை செயல்படுத்துவீர்கள். அதே போலவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் பெரிய நோய்கள் நமக்கு இருக்குமோ என்று குழப்பமடைவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கலாம். குறிப்பாக மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு கேது விலகுவதால் அழகு ஆரோக்கியம் அதிகரிக்க தொடங்கும். சுறுசுறுப்பாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள். மே 18 முதல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை சரியாகி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே நேரத்தில் சனி பகவான் தற்பொழுது சாதகமாக இருக்கிறார். சனி பயிற்சியின் பொழுது சனியிடம் மாறும் பொழுது உங்களுக்கு கோபங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரம் பெரிதாகும். புதிய நண்பர்கள் கிடைக்க ஆரம்பிப்பார்கள். வியாபாரத்தினை பொறுத்தவரை நல்ல லாபம் கிடைக்கும். மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் 10வது வீட்டில் உட்காருவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும். கல்யாணம், சீமந்தம் என்று நிகழ்ச்சிகள் வீட்டில் களை கட்டும். கனிவான பேச்சாலேயே காரியங்களை சாதிப்பீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வரும். இந்த ஆண்டில் சனி 6ஆம் வீட்டில் நீடிக்கக்கூடிய நிலையில் எதிர்த்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். பாதியில் நின்று வீடு கட்டும் வேலையை தொடங்குவீர்கள். வங்கி கடனுதவியும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேரும். தந்தையாருடனான கருத்து மோதல்கள் நீங்கும். அவருக்கு இருந்த நோய் விலகும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். புது வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருப்பதால் உங்களின் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். தைரியமாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பிருக்கின்றது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு அதிகரிக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். ஏப்ரல் 25 வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் தலை சுற்றல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மன இறுக்கம் வந்து செல்லும். குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணைவருக்கு தைராய்டு போன்ற பிரச்சனை ஏற்படலாம். ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு கேது 12ஆம் வீட்டிலும் ராகு 6ஆம் வீட்டிலும் அமர்வதால் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையிலிருந்து விடுபடுவீர்கள். உற்சாகமாக வலம் வருவீர்கள். தினம்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகைகள் எல்லாம் கைக்கு வரும். வாழ்க்கை துணைவருக்கு இருந்து வந்த மோதல்கள் நீங்கும். அவரின் ஆரோக்கியம் சீராகும். திருமணம் முதலான சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஷேர் மூலம் பணம் வரும். கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். ஆண்டின் தொடக்கம் முதல் 10/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு நீடிப்பதால் திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்பாடாகும். வெளி வட்டாரத்தில் உங்கள் ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக போக நினைத்த அண்டை மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். மே 11 முதல் வருடம் முடியும் வரை குரு 10ஆம் வீட்டில் அமர்வதால் சிறு சிறு அவமானம், ஏமாற்றம் வந்து நீங்கும். பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் மீண்டும் வந்துவிடுமோ என்றெல்லாம் குழம்புவீர்கள். வீண் பதற்றமும் பயமும் தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வியாபாரத்தில் லாபம் இருக்கிறது. உணவு, இரும்பு, கட்டட பொருட்கள், கமிஷன், ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள்.
புதிய சொத்து வாகன சேர்க்கையும் இருக்கிறது. குடும்பத்துடன் ஒரு முறை பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். பரிகாரமாக சங்கடகர சதுர்த்தி தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அருகம்புல் மாலையை சமர்ப்பித்து வாருங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.